See, இப்போ நான் வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளா அங்கே இருக்காங்க. இது வந்து வாட்டர் ஃபால்லாம் கிடையாது. இது வந்து பெரிய ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு. அதை பார்க்குறதுக்கு வந்திருக்க அதெல்லாம் கிடையாது. இது வந்து மழை காலத்தில் கேரளாவில் இட்ஸ் வெரி வெரி நார்மல் திங். மழை காலத்தில் சரிங்களா. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து மன்னார்காடுன்னு சொல்லிட்டு பாலக்காடுலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர். மன்னார்காடு கொஞ்சம் டெவலப்டு சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குது மழை காலத்தில். அங்கே வந்து அந்த அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த ஹில்ஸு தெரியுது பாருங்கள், அங்கே மேலே தெரியுது பாருங்கள். அது பின்னாடி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அங்கேருந்து வர்றது ஃபுல்லாக எவ்வளோ ப்யூர் வாட்டர். பசங்கள்லாம் இங்கே இருக்கவங்களாம் இதில் தான் குளிக்கிறாங்க. எவ்வளோ ப்யூர் வாட்டர் பாருங்கள். நம்ம ஊரில் வந்து இது மாதிரி தேணுன்னா கேட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக போகணும். ஒரு அருவியை தேடி போகணும், இல்லை ஒரு மலை பிரதேசத்தை தேடி போகணும். பட் கேரளாவில் எப்படின்னா பை டிஃபால்ட் இது வந்து காமன் மழை காலத்தில். இது வந்து ஒன்றும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த ஒன்றும் பீக்கு மழை காலம் ஆரம்பிக்கலை, அதனால இப்படி இருக்குது. ஒன்றும் மழை காலம் ஆரம்பிச்சதுன்னா ஒன்றும் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது பார்க்கும்போதே நமக்கு இதில் குளிக்கணும் போல ஆசை இருக்குது. அதனால் நாளைக்கு இங்கே தான் நான் குளிக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ செடிகள், எவ்வளோ இது சுற்றிட்டு மரம். இவ்வளோ கேரளாவில் இவ்வளோ மரம் இருக்கிறதும் ஒரு காரணம். இங்கே மழை நல்லா மான்சூன் ஹெவியாக வர்றதுக்கு காரணமும் இங்கே இருக்கிற மரங்கள் தான். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி மரத்தெல்லாம் வெட்டி கிட்டியெல்லாம் கட்டடம்லாம் கட்டுறது கிடையாது. அது ஒரு மெயின் ரீசன். இனி நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் அனுப்புகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாலக்காடுலேருந்து மன்னார்காடு வர 45 கிலோமீட்டர் இவ்வளோ டெவலப் 2024லேயும் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த கொஞ்சம் பார்த்து நான் ஏறிக்கிறேன். அம்மா 2024லேயும் பார்த்தீங்கன்னா பாலக்காடு டு மன்னார்காடு, அது ஆல்மோஸ்ட் திருச்சி ரோட்டில் போகும்போது கொஞ்சம் தூரத்தில் போய் தெரியும். சிங்கிள் ரோடு, ஒரு 4 வழிப்பாதை 2 வழிப்பாதைலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எதுவுமே டிமாலிஷ் பண்ணக்கூடாது, இயற்கையை அழிக்கக்கூடாதுன்ட்டு சிங்கிள் ரோடு. நம்ம ஊரில் 45 கிலோமீட்டர் எவ்வளோ நம்புறோம், 45 மினிட்ஸ் நாட் ஆவரேஜ் 45 மினிட்ஸில் போயிடலாமா 45 கிலோமீட்டர். இங்கே 45 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் ஆச்சு வரத்துக்கு பாருங்கள்.